தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராம் 24:10 மாத்திரம் யாராவது வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நிலக்கல்லில் வைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. தேவனுடைய பரிசுத்த யோபு 37:18 வசனம். வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு கூட இருந்து விரித்துகிறோ. அதாவது பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஆங்காங்கு குறிப்புகள் காணப்படும். எசேக்கியேல் 1 வசனம் 26 முதல் 28. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 6 இப்படி உன்னத உயரமான சிங்காசனத்திலே இறைவன் வீட்டிற்க கண்டார். அப்பொழுது சேராபின்கள் இவ்விதமாக தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை நான் கண்டபொழுது ஐயோ அதமானேன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் அசுத்த உதடு உள்ளவனான் என்று சொல்லி கீழே விழுந்தேன். அப்பொழுது ஒரு சேராபின் அக்கினி தலையை எடுத்து நாவை உடட்டு இப்பொழுது நான் உன்னை சுத்தமாக்கினேன் என்று சொன்னது. அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். என்னுடைய காரியமாய் போகிறது, நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி போகிறது யார் என்று கர்த்தர் கேட்கிறதை கண்டு நான் உடனே என்னை அனுப்பும் என்று சொல்லி சொன்னேன் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். தேவ தரிசனம் கண்டவர்கள் எல்லாம் எப்படி பயப்பட்டார்கள், பரலோக காட்சி கண்டவர்களாம் எப்படி நடுங்கினார்கள். மனோவாவுடைய மனைவியும் அல்லது கிதியோனோ இவர்களோ தேவ தரிசனத்தை கண்டபொழுது ஐயோ செத்தோம் அகமானோம் கடவுளை கண்டோமே என்றார். அப்போ கர்த்தர் பயப்படாத இவனுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார் என்பதாகும். அந்த இடத்திலே கர்த்தருடைய தூதர் என்று வருகிறது. கிறிஸ்துவத்தின் 2வது ஆளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே.